அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மதுரை கோரிப்பாளையம் தர்காவில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற சார்பில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு, தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு STK ஜக்கையன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு அன்வர் ராஜா, திரு இரா கோபாலகிருஷ்ணன், திருமதி வசந்தி முருகேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்ட கழகம் சார்பில் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு வி. செந்தில் பாலாஜி, திரு என். சுப்பிரமணியன் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் வந்தவாசி தொகுதிக்கு உட்பட்ட தென்னாங்கூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ருக்குமாரி சமேத ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி திருக்கோவிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் அரியணை ஏற வேண்டி சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு RB உதயகுமார் மற்றும் திரு முக்கூர் என். சுப்பிரமணியன் ஆகியோரும் கழக நிர்வாகிகளும் ஏராளமாக கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட இனாம் குளத்தூரில் உள்ள குல்நத்தர் ஒலியுல்லா தர்கா மற்றும் பீர்பாபா ஒலியுல்லா தர்காவில் நடைபெற்ற பிரார்த்தனையில் அரசு தலைமை கொறடா திரு R. மனோகரன் மற்றும் திரளான இஸ்லாமிய பெருமக்களும் கழக தொண்டர்களும் கலந்து கொண்டனர். திருப்பூர் புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் உடுமலை அருகே உள்ள கருப்பராயன் கோவிலில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் தண்டாயுதபாணி கோவிலில் உள்ள காமாட்சி அம்மன் சன்னதியில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பொதுமக்கள், கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை நடத்தினர். திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் லட்சுமாங்குடி ஸ்ரீ நீலோர்பலாம்பாள் சமேத ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் மகாருத்ர யாகம் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டி ராமநாதபுரம் மாவட்ட அஇஅதிமுக சார்பாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் 10க்கும் மேற்பட்ட வேத விற்பனர்கள் திருமந்திரம் முழங்க கணபதி ஹோமம், ஆயுஷ் ஹோமம், ருத்ர ஹோமம் ஆகியன நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏராளமாக கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் அருப்புக்கோட்டை அருகே உள்ள ஆத்திப்பட்டியில் எழுந்தருளியிருக்கும் பெருமாள் கோவிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி 108 கோமாதா பூஜையும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு மனமுருக வழிபாடு நடத்தினர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதல்வராக அரியணை ஏற வேண்டி நெல்லை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் பாளையங்கோட்டை IOP காலனியில் உள்ள வரசித்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான அஇஅதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு 51 தேங்காய்கள் உடைத்து வழிபாடு நடத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஜெயமங்கலத்தில் உள்ள அருள்மிகு சொக்கநாத பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டி சொக்கநாதருக்கும் வள்ளி தெய்வானை சமேத பாலசுப்பிரமணியருக்கும் சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெற்றன. மக்கள் முதல்வர் அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சராக வந்திருந்து நல்லாட்சி புரிந்து வருவதற்காகவும் பொதுமக்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று நீடோடி வாழ்வதற்காகவும் இன்று சிறப்பு பூஜையானது சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன.